வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது 2026 மணி இந்த பேங்கில் வந்து ரோமன் ரெயின்ஸ் விசஸ் செத் ரோலின்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நம்மளுடைய WWE வந்து நடத்தலாம் அப்படி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து இருக்காங்க அப்படி மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அது இல்லாமல் 2026 மணி இந்த பேங்க் வந்து எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். அது இல்லாமல் வந்து நம்முடைய ஜான்சனாவோட கடைசி ரிட்டையர்மெண்ட் டூர் வந்து இந்த இயரோட முடிய போது, அதாவது டிசம்பர் 13ஆம் தேதி நடக்க போகிற அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் தான் நம்முடைய ஜான்சன் வந்து அவரோட கடைசி மேட்சை வந்து கொடுக்க போகிறார். அதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சன் வந்து WWEக்கு ரிட்டன் ஆக மாட்டார். ரிட்டன் ஆவார், ஆனாலும் மேட்சஸ் எதுவும் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது பட் உங்களுக்குமே தெரியும். இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது நியூ ஒரிஜினல் சிட்டியில் தான் வந்து இந்த வருஷம் வந்து 2026 மணி இந்த பேங்க் வந்து கன்ஃபார்மாக வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதே நியூ ஒரிஜினல் சிட்டியில் தான் வந்து WWE வந்து ரெசல்மனியா 42 வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. கன்ஃபார்மும் பண்ணாங்க. ஆனாலும் கடைசி நிமிஷத்தில் வந்து நம்மளுடைய WWE என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி நம்ம அங்கே வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெசல்மனியா 41 எங்கே நடந்துச்சு அப்படின்னா லாஸ் வேகாஸில் தான் நடந்துச்சு. அதே லாஸ் வேகாஸ்லேயே வந்து இந்த வருஷம் வந்து ரெசல்மனியா 42வே நடத்திடலாம். அதுக்கு பதிலாக வந்து நியூ ஒரிஜினல் சிட்டியில் வந்து 2026க்கான அந்த மணி இந்த பேங்க் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் 2026 மணி இந்த பேங்க் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா நியூ ஒரிஜினல் சிட்டியில் தான் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமாக நம்மளுடைய WWE வந்து நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. அடுத்தது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய WWE வந்து ஜான்சன் நம்முடைய செத் ரோலின்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான ஒரு மேட்ச் வந்து ரெசல்மனியா 42ல் வந்து வைக்கலாம். அதுவும் ஒரு டைட்டில் மேட்ச், அதாவது வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு டைட்டில் மேட்சை வந்து நம்மளுடைய WWE வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. ஏன்னா நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருந்தார். அதனால நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ரெசல்மனியா 42ல் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருந்தாங்கனாலும், இப்போ வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ்க்கு வந்து ஷோல்டர் இன்ஜுரி ஆனதுனால வந்து அந்த பிளானை வந்து நம்மளுடைய WWE வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. WWE வந்து என்னதான் வந்து இந்த மேட்சை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாலும், ஆனாலும் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து இந்த மேட்சுக்கான ஹைப்னஸ் அப்படிங்கிறது பட் வேறு லெவலில் இருக்கனால கண்டிப்பாக வந்து நம்முடைய ஃபேன்ஸ் எல்லாம் டிசர்வ் பண்ணுறது என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து செத் ரோலின்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து டிசர்வ் பண்ணுறனால WWE என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2026 மணி இந்த பேங்கில் வந்து நம்முடைய செத் ரோலின்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து வைக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் கூட நம்மளுடைய WWE வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பட் இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நவம்பர் 1ஆம் தேதி நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்மளுடைய CM Punkக்கும் நம்முடைய ஜே உசோக்குமான மேட்ச் நடக்க போகுது. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லை நம்மளுடைய ஜே வின் பண்ணாலும் சரி, இல்லை நம்மளுடைய CM Punk வின் பண்ணாலும் சரி, ஆனாலும் இப்போ வந்து ராயல் ரம்பில் வந்து இப்போ வந்து ராயல் ரம்பிள் மேட்சை வந்து வின் பண்ண போகிறது யார் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ராயல் ரம்பில் வின் பண்ணுறாரு அப்படின்னா, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து யாரை சேலஞ்ச் பண்ணுவா அப்படின்னா, வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருக்க நம்முடைய ஜேவாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய ஜிம்மியாக இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்த வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி ஒரு நம்முடைய CM Punkே சேலஞ்ச் பண்ணாலும் சரி, இல்லை நம்முடைய ஜே உசோவே சேலஞ்ச் பண்ணாலும் சரி, இவங்களுக்கான மேட்ச் வந்து ரெசல்மனியா 42ல் வந்து நடக்கும். அதாவது ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்சாக நடக்கும். அதில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 100% இருக்குது அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் இப்போ வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து அவரோட ஷோல்டர் இன்ஜுரிக்கான எல்லா சர்ஜரியுமே பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கறனால, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ WWE நடக்க போகிற இப்போ சர்வே சீரிஸாக இருக்கட்டும், ராயல் ரம்பிளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எலிமினேஷன் சேம்பர், ரெசல்மனியா இது எல்லாத்துமே நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து மிஸ் பண்ண போகிறார். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர்றப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய செத் ரோலின்ஸுக்குமான அந்த ஒரு ஸ்டோரி லைனை வந்து பில்டப் பண்ணி மணி இந்த பேங்க்கில் வந்து நம்முடைய செத் ரோலின்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் வந்து நடத்தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து WWE வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பட் இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி செத் ரோலின்ஸுக்குமான அந்த ஒரு ஃபியூல் அப்படிங்கிறது பட் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் இருக்கனால நம்மளுடைய WWE வந்து 2026 மணி இந்த பேங்க்கில் வந்து நம்முடைய செத் ரோலின்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து இருக்காங்க. பட் இவங்களுக்கான மேட்ச் வந்து நடந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை பேர் வந்து எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிறதையும் பட் அதிகமாக சொல்லுங்கள். அதில் எத்தனை பேர் வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத பட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. செத் ரோலின்ஸோட அந்த ஒரு டைட்டில் ரெயின் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டோரி வந்து பட் இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய ஷீல்டுலேருந்து பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து அத்தாரிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷன், அதாவது நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சோட அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார் 2018
15 வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். அப்போ வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து ஆகியிருப்பார். ஆகி வெறும் 3 மாதத்தில் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. இன்ஜுரி ஆனதுன்னா அந்த சாம்பியனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிருப்பார். அதே ஆங்கிள் வந்து இப்போ வந்து நடந்திருக்காது. இப்போ நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து நம்மளுடைய பால் ஹேமனோட அந்த ஒரு கூட்டணியில் வந்து இருந்தார். இதே 2025 10 வருஷம் கழிச்சு 2015 நடந்தது. இப்போ 2025 10 வருஷம் கழிச்சு நடக்கிற இந்த ஒரு விஷயம் வந்து அதாவது நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து நம்மளுடைய பால் ஹேமனோட அந்த ஒரு கூட்டணியில் வந்து இருந்தார். இருந்து அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து வின் பண்ணார். வின் பண்ணி வெறும் 2-3 மாதம் கூட இன்னும் கரெக்டாக ஒரு 3 மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 மாதம் கூட ஆகலை. 3 மாதம் தான் இருக்குது. அந்த 3 மாதத்துலேருந்து இப்போ வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வந்து இப்போ வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டார். இந்த ஒரு ஆங்கிள் படி தான் நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது சாம்பியன் வின் பண்ணுறாரு, இன்ஜுரி ஆகுது, வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டார். இதுதான் நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு நடைமுறையில் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படி மாதிரி இந்த ஒரு மீம் வந்து ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நவம்பர் 1 நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வெர்சஸ் நம்மளுடைய ஜே உசோக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன். இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் வெர்சஸ் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நவம்பர் 1 நடக்க போகிற இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து இந்த 2 மேட்ச் தான் வந்து பெரிய மேட்சாக வந்து கன்சிடரேஷன் பண்ணப்படுது. இதில் வந்து நீங்கள் வந்து எந்த மேட்சை வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். WWE வந்து முஸ்தபா அலி வந்து எவ்வளோ ஒரு பீக்கில் வந்து இருந்தார் அப்படிங்கிறது பட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த முஸ்தபா அலி அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முஸ்தபா அலி, அதுக்கப்புறம் நம்முடைய ரிக்கிஷே, அதுக்கப்புறம் நம்முடைய அலிஸ்டர் பிளாக், இவங்க 3 பேருமே வந்து மெயின் ராஸ்டருக்கு வந்து ஒன்றாவே வந்து டெபியூட் ஆனவங்க. ஆனாலும் இவங்க இப்போ 2 பேருமே வந்து 3 பேருமே வந்து இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சிட்டாங்க. அதாவது இப்போ வந்து நம்முடைய ரிக்கிஷே வந்து இப்போ AEWல இருக்கார். இப்போ வந்து நம்முடைய முஸ்தபா அலி வந்து TNAல இருக்கார். இப்போ நம்முடைய அலிஸ்டர் பிளாக் வந்து AEWக்கு போயிட்டு திரும்பி WWEக்கு வந்துட்டார். இவங்க 3 பேரோட கதை எப்படிங்கிறது பட் எனக்கு தெரியல. அதனால் இப்போ வந்து நம்முடைய WWEவும் TNAவும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து இருக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து நம்முடைய முஸ்தபா அலி வந்து TNAல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. TNAவோட கான்ட்ராக்டில் தான் வந்து இப்போ வந்து நம்முடைய முஸ்தபா அலி வந்து இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ வந்து சமீபத்தில் நடந்த இப்போ NXTயோட அந்த ஒரு ஷோக்கு வந்து நம்முடைய TNA ரெஸ்லரும் இப்போ நம்முடைய NXT ரெஸ்லரும் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க. அதில் வந்து நம்முடைய அதிக பர்சன்டேஜ் வந்து நம்முடைய இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால் நம்முடைய முஸ்தபா அலி வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து NXTக்கு வந்துட்டார். இப்போ வந்துட்டார். ஆனாலும் கூடிய சீக்கிரத்தில் வந்து மெயின் ராஸ்டருக்கு அதாவது ரா ஸ்மாக்டவுனுக்கு வந்து நம்மளுடைய முஸ்தபா அலி வந்து வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி பட் இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து WWEல வந்து ரெட்ரிபியூஷன் அப்படிங்கிற அந்த ஒரு டீமோட ஒரு லீடராக வந்து யார் இருந்தார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய முஸ்தபா அலி தான் இருந்தார். பட் ஆனாலும் அதை வந்து நம்முடைய WWE வந்து பீக்கில் கொண்டுட்டு போயிருக்கலாம். ஆனாலும் அந்த ஒரு ஃபேக்ஷனை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து தரமட்டமாக ஆக்கி அது ஒரு ஃபேக்ஷன் இருந்த அளவுக்கே தெரியாமல் அழிச்சிட்டாங்க. ஏன்னா நம்முடைய முஸ்தபா அலிலாம் வந்து ஒரு டேலண்டான ஒரு பர்சனேஜ் தான். அதை இப்போ நான் சொன்னேன்ல நம்முடைய முஸ்தபா அலி, அலிஸ்டர் பிளாக், ரிக்கிஷே எல்லாம் இவங்க வந்து ஒரு டேலண்டான பர்சன் தான். அது இல்லாமல் NXTல வந்து ஒரு கலக்கிறவங்க தான். அதனால இவங்க 3 பேருமே மெயின் ராஸ்டருக்கு ஒன்றா தான் வந்தாங்க. இப்போ அவங்கள வந்து நம்முடைய WWE வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணாமனால அவங்களோட ஒரு கெரியரே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிருச்சு. ஆனால் இப்போ கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்முடைய முஸ்தபா அலி வந்து மெயின் ராஸ்டருக்கு வந்துருவார். அதோட WWEயோட மெயின் ராஸ்டருக்கு வந்து வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி பட் இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது ரா அப்படி இல்லாட்டி NXT இந்த 2 பிராண்டுக்குமே நம்முடைய முஸ்தபா அலி வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி பட் இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் நம்முடைய முஸ்தபா அலி வந்து WWEக்கு வரணுமா வர வேணாமா, அப்படி வந்தார் அப்படின்னா எந்த பிராண்டுக்கு வந்து நம்முடைய முஸ்தபா அலி வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். WWE வந்து ஜான்சனாக்கு வந்து இந்த ஒரு மோசமான ஒரு முடிவை வந்து பட் எதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பட் எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. அதாவது இப்போ வந்து நவம்பர் 1 நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து ஒரு மெயின் ஈவெண்ட் நடக்குது. அதாவது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடக்குது. இதே அதுக்கப்புறம் வந்து சர்வை சீரிஸ் தான். சர்வை சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டிசம்பர் 13 வந்து நம்முடைய ஜான்சனாக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பேப்பரியூ அப்படின்னு பட் ஓகே. ஆனாலும் ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறது வந்து பேப்பரியூ அளவுக்கு வந்து ஒருத்தான ஒரு இதான்னு கேட்டால் பட் ஷோன்னு வச்சுக்கலாம். அதாவது பேப்பரியும் கிடையாது, ஒரு ஷோன்னு வச்சுக்கலாம். அது வந்து ஒருத்தான்னு கேட்டால் பட் ஒருத்தலானாலும் நம்முடைய ஜான்சனா வந்து WWEல வந்து சாதிக்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்முடைய ஜான்சனா வந்து ஒட்டு மொத்தமாக வந்து சாதிச்சிட்டாரு. இப்போ வந்து டிசம்பர் 13 நடக்க போகிற அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. அதை வந்து நம்முடைய WWE வந்து என்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அதாவது நம்முடைய ஜான்சனாவோட கடைசி லாஸ்ட் ரன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து WWE வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற த லாஸ்ட் ரியல் சாம்பியன்
ஒன் லாஸ்ட் டைம், அதாவது இதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சனா நினச்சாலும் ரெஸ்லிங் கெரியரில் வந்து இருக்கலாம். பட் ஆனாலும் ரிங்கில் வந்து அவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாது அப்படிங்கிறது 100% வந்து உறுதியாயிருச்சு. ஆனாலும் இப்போ வந்து நம்முடைய ஜான்சனாவுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பேப்பரி அப்படிங்கிறது பட் ஓகே. ஆனாலும் இதை வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் அப்படிங்கிறது வந்து பேப்பரி அளவுக்கு ஒருத்தான ஒரு பேப்பரியோ கிடையாது. ஆனாலும் இதை வந்து எதுக்கு வந்து இந்த ஒரு தவறான ஒரு முடிவை வந்து நம்முடைய WWE எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பட் தெரியலனா, இப்போ இருக்க WWEல டாப் ஒன்னாக இருக்கிற சூப்பர் ஸ்டார் எல்லாத்தையுமே வந்து இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஷோலேயே வச்சு அவங்களோட ரெஸ்லிங் கெரியரே வந்து நம்முடைய WWE வந்து முடிச்சிடுறாங்க. பட் இதை என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான முடிவு அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் சொல்லுவேன். ஆனாலும் இப்போ டிசம்பர் 13 நடக்கப்போகிற அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்முடைய ஜான்சனாக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 100% வந்து ஒரு மேட்ச் இருக்கு. ஆனாலும் எந்த ரெஸ்லரும் வந்து நம்முடைய ஜான்சனா கூட வந்து லாஸ்ட் ரனில் வந்து நம்முடைய ஜான்சனா கூட வந்து மேட்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பட் இன்னமும் வந்து ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது. ஆனாலும் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து 13 நடக்க போகுது, டிசம்பர் 13 நடக்கும்ல. இதை வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்து டிக்கெட் சேலிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கானாலும், WWE ஹிஸ்ட்ரியிலே இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து அதிகமான சோல்ட் அவுட் பண்ண ஒரே ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் எது அப்படின்னு கேட்டால், டிசம்பர் 13 நடக்க போகிற அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் ஜான்சனாக்காக ஃபேன்ஸ் வந்து அதிகமான ஒரு காசு கொடுத்து வந்து இந்த டிக்கெட்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் இந்த ஜான்சனோட கடைசி இந்த ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் தான் மேட்ச் பண்ண போகிறார் அப்படிங்கிறதுக்காக WWE என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால், அதிகமான காசு வந்து இந்த டிக்கெட்டுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அதிகமான பேமெண்ட், அதாவது நம்ம இந்தியன் மதிப்பில் சொல்லணும் அப்படின்னா 80,000 1,00,000 1,00,000 1,50,000 அப்படிங்கிற மாதிரி அதிகமான ப்ரைஸஸ்லாம் வந்து நம்முடைய WWE வந்து கொடுத்துருக்காங்களா. ஆனாலும் அதையும் நம்முடைய ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜான்சனாவோட கடைசி மேட்ச் இதுதான், இதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சனாவோட மேட்சஸ்லாம் எதுவுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அதிகமான காசு கொடுத்து இந்த டிக்கெட்லாம் வாங்கியும் நம்முடைய ஃபேன்ஸ் வந்து பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்பட்டுட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம WWE தரப்பு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சீட்லாம் வந்து நம்மளுடைய WWE வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா காசு தான் நம்மளுடைய WWEக்கு, அதனால் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு முன்னுரிமை தருவாங்க. அதனால் அதை பண்ண போகிறாங்க. ஆனாலும் இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து நம்மளுடைய ஜான்சனாவோட கடைசி மேட்ச் வந்து விளையாடுறது பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1% கூட எனக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஜான்சன் வந்து எப்பேற்பட்ட ஆள் அப்படிங்கிறது பட் உங்களுக்கு தான் தெரியும். அது இல்லாமல் நம்முடைய ஜான்சன் வந்து அவர் சாதிக்க முடியாத சாதனைகள் அப்படிங்கிறது பட் எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவரை வந்து ஒரு ஷோக்கு ஒரு பேப்பரிக்கு ஈக்குவலே இல்லாத ஒரு ஷோவில் கொண்டு வந்து நம்முடைய ஜான்சனோட அந்த கடைசி ரன்னை கொண்டு வந்து முடிக்கிறதுங்கிறது பட் எனக்கு பிடிக்கல. உங்களோட ஒப்பீனியன் படி இது உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் WWE பண்ணுற இந்த ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.